சீனாவையே முந்திட்டோம். ஆனா இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா? கவனிங்க, இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் மத்த மாநிலங்களோட மக்கள் தொகையும் வேற வேற கதைய சொல்லுது. சீனா ஒரு பக்கம் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க பொருளை நாம வாங்கக்கூடாதுன்னு மேக் இன் இந்தியா வேகமா நடக்குது. ஆனா சத்தம் இல்லாம ஒரு இடத்துல நாம சீனாவை அடிச்சு காலி பண்ணிட்டோம். அதுதான் மக்கள் தொகை. ஆமாங்க, சீனாவோட பிறப்பு விகிதம் 4 வருஷமா சரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊரு கதையே வேற. குறிப்பா உப்பி மற்றும் பீகார் மாநிலங்களோட பிறப்பு விகிதம் மட்டும் சீனாவோட மொத்த எண்ணிக்கையை விட அதிகமா இருக்கு. சீனாவுல போன வருஷம் பிறப்பு விகிதம் 9% குறைஞ்சிருக்கு. ஆனா இந்தியாவோட மக்கள் தொகை 146 கோடியை தொட்டுடுச்சு. 2061ல தான் இது உச்சத்தை தொடும்னு ஐநா சொல்லுது. இப்போதான் மேட்டரே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இங்க மக்கள் தொகையை விட பொருளாதார வளர்ச்சி தான் ராக்கெட் வேகத்துல போகுது. ரிசர்வ் வங்கி ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி போன வருஷம் 26 லட்சம் கோடியில இருந்து இப்போ 31 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. 16% வளர்ச்சி. ஒரு பக்கம் உப்பி பீகார்ல மக்கள் தொகை பெருகுது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி பெருகுது. ஆனா வேடிக்கை என்னன்னா, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கும் போது மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருது. நிதி பகிர்வு மக்கள் தொகை அடிப்படையில இருக்கணுமா இல்ல பொருளாதார அடிப்படையில இருக்கணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சீனாவையே முந்திட்டோம்.